ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே தொடர்ந்து உங்களோடு கூட ஆண்டுடைய வார்த்தையை பேச ஆண்டவர் கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக நன்றி சொல்லுகிறேன். தேவன் கொடுக்கிற ஒவ்வொரு நாட்களுக்கும் ஒரு நோக்கம் உண்டு. எனவேதான் இந்த நாளை தேவன் உங்களுக்கு கிருபையாய் தந்திருக்கிறார். உங்களோடு பேச, எங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க ஆண்டவர் தந்த வாய்ப்பு. எத்தனையோ பேருக்கு அந்த வாய்ப்பு இல்லை. அநேகருக்கு அந்த வாய்ப்பை இல்லாமல் ஏராளமான மக்கள் இருக்கிறார்கள். ஒன்று, தொலைக்காட்சி பெட்டி இல்லை, அது தெரிவதில்லை. சிலருக்கு இந்த ஆண்ட்ராய்டு போன் இருந்தும் இதை பார்ப்பதற்கு நேரம் இல்லை, இதை பார்க்கத்தக்கதான மனதும் இல்லை. ஆனால் உங்களுக்கு இதை பார்க்க, இந்த தொலைக்காட்சியை நீங்கள் காண ஆண்டவர் கொடுத்த இந்த நல்ல வாய்ப்புக்காக நன்றி சொல்லுங்கள். எத்தனையோ தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் வருகிறது, ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற மக்கள் மிக குறைவு. அதிலும் வசனத்தை கேட்கிற மக்கள் மிக குறைவு. அற்புதங்கள், அடையாளங்கள், தெய்வீக சுகங்கள், தீர்க்க தரிசனங்கள், இதை கேட்கிற மக்கள் தான் அதிகம். ஆனாலும் என்னுடைய ஆரம்ப நாட்களிலிருந்து இந்த நாள் வரையும் ஆண்டவன் கொடுத்த தரிசனம், எனக்கு கொடுத்த ஒரு உணர்வு, எனக்கு கொடுத்த அவனுடைய வார்த்தை என்னவென்றால், வார்த்தையை பேசு. இதை 73ஆம் ஆண்டு ஆண்டவர் எனக்கு சொன்னார், வார்த்தையை பேசு. எனவேதான் தொடர்ந்து வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கிறேன். எனக்காக ஜெபிக்க அன்பாய் கேட்கிறேன். பல உடல் சுகவீனங்கள், ஆனாலும் தேவன் தொடர்ந்து ஊழியத்தில் பயன்படுத்த, உங்களோடு இன்னும் ஏராளமான வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள எனக்காக ஜெபிக்க அன்பாய் கேட்கிறேன். ஏறக்குறைய ஒரு 9,000ற்கு மேலான செய்திகளை இந்த ஊடகத்திலே பதிவேற்றிருக்கிறேன். பாருங்கள். அநேகருக்கு இந்த வார்த்தையை அனுப்பி நீங்களும் இந்த ஊழியத்தை தாங்குங்கள். எல்லாரும் வார்த்தையை பேசுகிற மக்களா இருக்க முடியாது. ஆனால் ஒருவேளை உங்களுக்கு அந்த கிருபை இல்லாவிட்டால், உங்களுக்கு இருக்கிற நண்பர்கள் இல்லாவிட்டால், உங்களுக்கு இருக்கிற உறவினர்களுக்கு இந்த கர்த்தருடைய வார்த்தையை அனுப்புங்கள். நிச்சயம் அதனுடைய வாழ்க்கையில மாற்றங்களை தரும். எனவே இந்த ஊழியத்துல நீங்களும் ஒரு பங்குதாரராய் மாறலாம். கொடுங்கள். இல்லை என்றால் இது அநேகருக்கு அனுப்புங்கள். இந்த நாளைய செய்தி என்னவென்றால், ஒரு தேவனுடைய பிள்ளை அறிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான 7 காரியங்கள். அநேகர் 7 குறிப்புகளை பேசுவார்கள். இது அது அல்ல. ஒரு தேவனுடைய பிள்ளை வாழ்க்கையில் அறிந்து கொள்ள வேண்டிய 7 காரியங்கள். இன்றைக்கு அநேகர் எதை அறியக்கூடாதோ அதை அறிந்து கொள்கிறார்கள், எதை அறிய வேண்டுமோ அதை அறியவில்லை. அறியக்கூடாத பல காரியங்கள் உண்டு. அவரை பற்றி, இவரை பற்றி, இவரை பற்றி. இன்றைக்கு ஒரு விசுவாசி பார்க்கும்போது, நீங்க அந்த யூடியூப் பார்த்தீங்களா, அவரை பற்றி பார்த்தீங்களா, இவரை பற்றி பார்த்தீங்களா, அந்த நபரை பற்றி பார்த்தீங்களா? இதுதான் இன்றைக்கு நாட்டு நடப்பு. அன்பானவர்களே, எதை அறிந்து கொள்ள வேண்டுமோ அதை மாத்திரம் அறிந்து கொள்ளுங்கள். பவுல் சொல்லுகிறான், நான் எப்படியாகிலும் அவரையும் அவருடைய உயிர்த்தலின் வல்லமை அறியும்படிக்கு. ஆங்கிலத்துல இந்த வார்த்தை எப்படி பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, to know more about him. அவரை இன்னும் அறியணுமே. எனவேதான் பக்தன் பாடினார், இன்னும் உண்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. என் அன்பு பிள்ளைகளே, நோ மோர், லவ் மோர், சர்வ் மோர். இன்னும் அவரை அறிந்து கொள்ளுங்கள், இன்னும் அவரை அன்பு கூறுங்கள், இன்னும் அவருக்கு ஊழியம் செய்யுங்கள். நோ மோர், இன்னும் அவரை அறிந்து கொள்ளுங்கள். லவ் மோர், இன்னும் அதிகமாக அன்பு கூறுங்கள். சர்வ் மோர், இன்னும் அவருக்கு ஊழியம் செய்யுங்கள். இதுதான் என்ற உள்ளத்தின் ஆசை, வாஞ்சை, விருப்பம். அதற்காகத்தான் தினந்தோறும் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நல்ல சுகம் தாரும், நல்ல பலன் தாரும், ஓடி ஓடி உழைக்க உடல் சுகம் தாரும், உடைய வார்த்தையை பேச நல்ல கிருபைகளை தாரும், அதற்கேற்ற சப்தங்களை தாரும். பல நேரங்களிலே பேச முடியாத நிலையில், ஆனால் ஒவ்வொரு நாளும் தேவன் கிருபை தருகிறார். இந்த நாளிலே நான் சொன்னது போல என்னுடைய முதல் குறிப்பு ரோமருக்கு நிருபம் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். திரையிலும் அந்த வார்த்தை பாருங்கள். சகோதரரே, புறஜாதியான மற்றவர்களுக்குள்ளே நான் பலனை அடைந்தது போல. என்னுடைய முதல் குறிப்பு, தேவன் உங்களுக்கென்று ஒரு பலனை வைத்திருக்கிறார். பல நேரங்களிலே நம்முடைய இதயம் சோர்ந்து போகிறது, உள்ளம் சோர்ந்து போகிறது, மன அழுத்தங்கள் அதிகமாகிறது, வாழ்க்கையிலே தோல்விகள் அதிகம். தோல்விகள் உண்டு, இருள் உண்டு, மன அழுத்தங்கள் உண்டு, மனச்சோர்வு உண்டு. ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். அந்த வார்த்தையை இங்கே சொல்லுகிறார், நீங்கள் அறியாதற்கு எனக்கு மனதில்லை. அப்படியானால் எதை அறிந்து கொள்ள வேண்டுமா?
அன்பானவர்களே, புறஜாதியான மற்றவர்களுக்குள்ளே நான் பலனை அடைந்தது போல நீங்களும் சில பலனை அடையும்படி. எனவேதான் என்னுடைய முதல் குறிப்பு என்னவென்றால், ஆங்கிலத்திலே இப்படி சொல்வார்கள், ஃப்ரூட் பியரிங், அதாவது நீங்கள் பலனை அடைவீர்கள். இந்த உலகத்தில அன்பானவர்களே, நம்முடைய கிரியைகளுக்கு பலன் இல்லை. நீதிமானா வாழ்கிறான், அவன் கஷ்டப்படுகிறான். அநியாயமா வாழ்கிறான், ஆடம்பரமா இருக்கிறான். உண்மையாய் வாழ்கிறான், அவன் தூற்றப்படுகிறான். இதான் உலகம். அன்பானவர்களோடு நீங்க செய்கிற பணித்தளத்துல உங்களுக்கு பாராட்டு இல்லாமல் இருக்கலாம். உங்களுடைய குடும்பத்துல உங்களுக்கு பாராட்டு இல்லாமல் இருக்கலாம். அநேக மனைவிமார்கள் கணவனை பாராட்டுவதில்லை. அநேக கணவன்மார்கள் மனைவியை பாராட்டுவதில்லை. குடும்பங்களில் கூட பாருங்கள், இந்த பிள்ளைகள் பெற்றோரை பாராட்டுவதில்லை. இது என்ன ட்ரெஸ், இது என்ன சாப்பாடு, தூக்கி எறிந்து பேசுகிற பிள்ளைகள் ஏராளம் இன்றைக்கு. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தாய் தகப்பனே, அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, ஆண்டவர் உங்கள் செய்கிற ஒவ்வொன்றுக்கும், ஒருவேளை நீங்க ஆலயத்தில் ஒரு வேலை செய்யலாம், உங்களுடைய தொழில ஒரு வேலை செய்யலாம், it cannot be appreciated, பரவாயில்லை. திருமலை சொல்லுகிறது, ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பலனை வைத்திருக்கிறார். அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. நீ அறிந்து கொள்ள வேண்டிய முதல் சத்தியம் என்னவென்றால், அந்த வார்த்தை, நீங்கள் சில பலனை அடையும்படிக்கு. என்னுடைய ஜெபிக்கிற அன்பு சகோதரனை, ஊழியம் செய்கிற அன்பு சகோதரனை, ஒருவனை உங்கள் போதகர் உங்களை பாராட்டம் இருக்கலாம். எல்லா இடத்திலும் அப்படித்தான். அநேக போதகர்கள் விசுவாசிகளை பாராட்டுவதில்லை. ஏற்றுக்கொண்டாலும் பரவாயில்லை, ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் பரவாயில்லை. அது இயல்பு. அது அவரை சொல்லி குற்றம் இல்லை. ஏதோ ஒரு காரணம் அவரை தடை பண்ணியிருக்கிறது. அவரே சொல்ல பாருங்க, அது எனக்கு தடை உண்டாயிற்று. நம்முடைய பலனை நாம் பெற்றுக்கொள்ள கூடாதபடிக்கு மனிதர்கள், உலகம், சூழ்நிலைகள் எல்லாம் தடை செய்யும். அவருக்கு ஏன் பண்றீங்க, அவருக்கு ஏன் அதை பண்றீங்க, உலகம் தடை செய்யலாம். 1000 கைகள் தடுத்து நின்றாலும் ஆண்டு சொல்கிறார், நான் அளிக்கும் பலன் நிச்சயம். அந்த வார்த்தை சொல்கிறது, அந்த நான் உங்களுக்கு பலனை அடையும்படிக்கு. அந்த அல்லது இன்னொரு வார்த்தை கூட எழுதப்பட்டிருக்கிறது, அந்த ரோமர் 1:13 தடை உண்டாயிற்று, எனக்கு தடை உண்டாயிற்று. அந்த பலனை பெற்றுக்கொள்ள நிறைய தடைகள் இருக்கலாம். பட் டோன்ட் கிவ் அப், சோர்ந்து போக வேண்டாம். உங்களுக்குரிய பலனை கர்த்தர் வைத்திருக்கிறார். இட் இஸ் ஆன் தி வே. எனவே சோர்ந்து போகாமல். எனவே தான் ஆண்டவர் சொன்ன வார்த்தை லூக்கா 18 சோர்ந்து போகாமல். அது உண்மைதான். எவ்வளவோ ஜெபிக்கிறோம், வியாதி மாறவில்லை. எவ்வளவு ஜெபிக்கிறோம், சூழ்நிலைகள் மாறவில்லை. எவ்வளவு ஜெபிக்கிறோம், திருச்சபை மக்கள் இன்னும் உணர்வடையவில்லை. அதிகமாக ஜெபிக்கிறோம், மக்கள் ஊழியனை மதிப்பதில்லை. அதிகமான பிரயாசங்கள், அதிகமான பாடுகள், ஆனாலும் வாழ்க்கையில் கொஞ்சம் கூட மாற்றம் இல்லை. திருச்சபைக்கு அநேக மக்கள் பார்க்கிறேன், கொஞ்சம் கூட கடுகளவு கூட மாற்றம் இல்லை. இன்றைக்கு ஒரு காலத்துல பாரம்பரிய சபை என்று சொன்னோம். இன்றைக்கு ஆவிக்குரிய சபைகளே பாரம்பரிய சபையா இருக்கிறது. ஏதோ வர வேண்டும், போக வேண்டும். இந்த கால வேளையில் அவ்வளவுதான். அது ஒரு திருப்தி. என் சபைக்கு இவ்வளவு பேர் வருகிறார்கள், எல்லாரும் பார்வையாளர்கள். அவர்களால் திருச்சபைக்கு ஒரு நன்மையும் இல்லை, கடுகளவு நன்மை கூட இல்லை. ஆனாலும் அவர்களும் வெளியே சொல்லுகிறார்கள், நான் இந்த சபைக்கு போகிறேன், இன்னாருடைய விசுவாசி. அர்த்தமே இல்லை. என்னை கேட்டுக்கொண்டு வந்தது பிள்ளையே, உன்னால் உன் திருச்சபைக்கு பலன் உண்டா? சரி யோசித்து பாருங்கள். ஜான் கென்னடி அவர் சொன்னது போல, அமெரிக்க ஜனாதிபதி, நாடு உனக்கு என்ன செய்து கேட்காதே, நாட்டுக்காக நீ என்ன செய்தாய், ஆண்டவர் என்ன செய்தார் என்று கேட்காதே, ஆண்டவருக்கு என்ன செஞ்சிருக்கீங்க. ஒரு போறீங்க, அது நீங்க போறது ஆசீர்வாதத்துக்காக, ஆலயத்துக்கு போவதும் ஜபத்துக்கு உங்களுடைய சொந்த ஆசீர்வாதத்திற்காக. வாட் யூ ஹவ் டன் ஃபார் கிரைஸ்ட். வில்லியம் கேரி அவர் சொன்னது போல, ஒரே ஒரு வாழ்க்கை வேகமாய் கடந்து போகும். ஆண்டவருக்காக என்ன செய்கிறாயோ அது மாத்திரம் நிலைத்திருக்கும். எனவே நாளிலே நம்பர் 1, ஆண்டவர் கொடுக்கிற முதல் வார்த்தை, உங்களுக்கு சில பலனை ஆண்டவர் வைத்திருக்கிறார். சில பலனை திரையில் பாருங்கள். சில பலன். God has given reward. ஆங்கிலத்தில் பயன்படுத்தப்பட்ட வார்த்தை, ஒரு கனிவுள்ள வாழ்க்கை உங்களுக்கு வைத்திருக்கிறார். அது தடைகள் உண்டு, சலிப்பு உண்டு. இவ்வளவு ஜெபம் பண்ணியும், இவ்வளவு நன்மை செய்தும், ஊழியத்துல எத்தனையோ 70க்கும் மேற்பட்ட திருச்சபைகளை ஸ்தாபித்திருக்கிறோம். ஸ்தாபித்திருக்கிறேன் என்று சொன்னா அது மிகைப்படுத்தலா இருக்கும். என உயர்த்துவது போல் இருக்கும். 70 சபைகள், காடு மேடு மலைகள், துணை நேரங்களிலே
73ஆம் ஆண்டிலிருந்து 83ஆம் ஆண்டிலிருந்து இன்றைக்கு இருக்கிற வசதிகள் இல்லை. பல நேரங்கள் அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல இரவு முழுவதும் படுத்திருக்கிறேன். அந்த ட்ரெயின் 1 மணிக்கு போயிருக்கும். இந்த கிராமத்துக்குள்ள போறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். ஆந்திராவுல பாப்பட்லா, சீராலா அந்த ரயில்வே ஸ்டேஷன்லயே பல நேரங்களில் விஜயவாடா பல நேரங்களில் அங்கேயே படுத்து தூங்கி இருக்கிறேன். அந்த ஆலை கட்டுமான பணிக்கான பணத்தையும் அதுல வைத்திருப்பேன் அந்த பையில. இப்படிப்பட்ட பல நேரங்கள். ஆனால் அவர் உண்மையா இருக்கிறாரா என்றால் இல்லை. ஆந்திராவில பல சபைகள் அன்பானவர்களே, அந்த ஊழியர் அந்த இடத்தை கூட வித்துட்டு போயிட்டார். அவரையும் காணவில்லை, இடத்தையும் காணவில்லை. இது உண்மை. இப்படி பல தமிழகத்திலும் பல சபைகளை சொல்லலாம். காடு மேடு மலைகள் அதிகமாக கேரள பகுதிகளிலே, மலைப்பகுதிகளிலே எத்தனையோ முறை நடந்தே. ஆனால் இன்றைக்கு யாரும் அந்த அந்த கிரிகளுக்கு உண்மையா இல்லை. பெயர் மாற்றி, பத்திரத்தை மாற்றி, இதெல்லாம் உண்மை. ஆனால் வேதம் சொல்லுவது உங்களுக்கு சில பலன் உண்டு. இதை புதுவெளியிலே பேசுவது தவறு என்று எனக்கு தெரிகிறது. ஆனாலும் சொல்லுகிறேன், நீங்களும் என்னை போலவே கடந்து வந்திருக்கலாம். ஆனால் உங்களுக்கு சில பலனை கர்த்தர் வைத்திருக்கிறார். God has given some reward. அந்த வேதம் சொல்லுகிறது, நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை. அப்படியானால் அறிந்து கொள்ள வேண்டிய முதல் காரியம் என்னவென்றால், I have a reward. I have a fruit bearing life. எனக்கு ஆண்டவர் ஒரு பலனை வைத்திருக்கிறார். இந்த உலகத்துல சொல்றாங்க, தென்னையை பெற்றா இளநீர், பிள்ளையை பெற்றா கண்ணீர். உண்மைதான். இத்தனை முதியோர்கள் கண்ணீர் விடுகிறார்கள். கடந்த வாரத்துல கூட ஞாயிற்றுக்கிழமை ஒரு சகோதரி அழுது, எத்தனையோ சகோதரிகள் அழுது போகிறார்கள். என் மகனை பார்த்தேன், நின்று கொண்டுதான் இருக்கிறான். ஒரு வார்த்தை கூட இடத்துல அவன் பேசவில்லை. எத்தனையோ பேர் அழுகையும் கண்ணீரமா அழுகிற என் அன்பு தாயே, என் அன்பு சகோதரியே, அன்பு சகோதரனே, God has given a reward for you. உனக்கு என்று பலனை வைத்திருக்கிறார். திரும்ப சொல்லுகிறேன், புறஜாதிகளான மற்றவர்களுக்குள்ளே நான் பலனை அடைந்தது போல நினைக்கிறோம் பலன் இப்படித்தான் வரும் என்று சொல்லி. இல்லை, ஆண்டவருக்கு 1 கோடி வழி தெரியும். நாசரியத்திலிருந்தும் நன்மைகளை உண்டாக பண்ணும். நம்ம நினைக்கிறோம் நன்மைகள் இவர் மூலமாய் வரும், அவர் மூலமாய் வரும், இவர் மூலம். இல்லை, நினைப்பது போல் நன்மைகள் வராது. உறவுகள் மூலமாய், உலகத்தின் மூலமாய், உழைப்பின் மூலமாய். தினம் எப்படி நினைக்கிறாங்க இன்னைக்கு, அவர் செய்வார், இவர் செய்வார். டோன்ட் டிபெண்ட் எனிபடி. கற்றுக்கொண்ட பாடம் 55 ஆண்டுகளில இதுவரையும் யாரையும் சார்ந்து வாழாத ஒரு நிலைமை. கொடுக்கிறார்கள், எனக்கு தெரியும். ஆனாலும் ஒன்று தெரியும், என் சார்புடன் கர்த்தர், என் நேசர் இயேசுவின் மேல் சார்ந்து துன்ப வனாந்தரத்தில் இன்பநல் வாழ்வடைந்தேன். அவரையே சார்ந்து கொள்ளுங்கள். அவர் ஒருவரே நம்பிக்கைக்குரியவர். அவர் மேல் சாயும் போது he cannot give up. உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார், புறம்பே தள்ள மாட்டார். இது உண்மை, இது சத்தியம், இது நிஜம். எனவேதான் வேதம் சொல்கிறது, உங்களுக்கு ஒரு பலனை கர்த்தர் வைத்திருக்கிறார். ரோமர் 1:13. இரண்டாவது 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இந்த செய்தியை கேட்கும் போது அன்பு கூர்ந்து உங்கள் வேதத்தை சற்று திருப்பி பாருங்கள். இது பரவசத்திற்கான செய்தி அல்ல, உங்களை தேவனோடு கிட்டிச் சேர்வதற்கான ஒரு செய்தி. இந்த செய்தியுடைய பெயரே திருமறை தியானம். 2வது குறிப்பு 1 கொரிந்தியர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். என்னுடைய தலைப்பு என்னவென்றால், தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை. வாசிக்கிறேன், கேளுங்கள். எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறேன் என்றால், அந்த 1 கொரிந்தியர் 10:1 ஒரு பெரிய ஒரு பட்டியல். 1 கொரிந்தியர் 10:1. நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்றால், கவனியுங்கள். நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்து கீழாய் இருந்தார்கள். எல்லாரும் சமுத்திரத்து வழியாய் நடந்து வந்தார்கள். எல்லாரும் ஞான போஜனத்தை புசித்தார்கள். ஆனால் தேவன் அவர்கள் அநேகரில் பிரியமாய் இல்லை. திரும்ப சொல்லுகிறேன், அதை சற்று மாற்றி சொல்லுவேன். ஆனால் பணம் திரும்பி இருக்கலாம், சபைக்கு போகலாம், சபையில் முக்கிய நபரா இருக்கலாம், பெயர் மாறி இருக்கலாம், எல்லாமே சபை மாறி இருக்கலாம். அது முக்கியம் அல்ல. திரும்ப சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கையிலே சமுத்திரத்தில் நடத்தினார், அதாவது உங்களுக்கு நன்மை செய்தார். ஆனால் வேதம் சொல்லுகிறது,
1 Corinthians 10:3 ஆனாலும் தேவன் அவர்கள் மேல் பிரியமாய் இல்லை. அப்ப தேவன் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், தேவன் என்னில் பிரியமா இருக்கிறாரா? என் ஊழியத்துல என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ அல்ல, ஆராதனை கூட நல்லா ஆராதித்தோம், திருப்தி இல்லை. அவர் அந்த ஆராதனை ஏற்றுக்கொண்டாரா? நீ ஜனங்கள் ஒத்துட்டு நல்லா பாடினேன், நல்லா ஜோம் பண்ண, தட்ஸ் குட். ஆனால் தேவன் அந்த ஆராதனை பிரியமா இருக்கிறாரா? எனக்கு பிரியமான ஆராதனை இல்லை. இந்த ஏன் எதை விரும்புறாங்க? தனக்கு பிரியமான பாட்டு, தனக்கு பிரியமான பிரசங்கம், எதிர்பார்ப்பதுதான். என்னை போது கடினமாய் பேசுகிறார், என்னை கண்டித்து பேசுகிறார். இதுதான் மக்களுக்கு. அன்பானவர்களே, நீங்கள் எதிர்பார்க்கிற ஒன்று அல்ல, தேவன் விரும்புகிற ஒன்று. அந்த வார்த்தை சொல்லுகிறது, ஆனாலும் தேவன் அவர்கள் மேல் பிரியமாய் இல்லை. என்னை கேட்டுக்கொண்டு பிள்ளையே, யூ மே பி எ பாஸ்டர். நீங்கள் ஊழியனா இருக்கலாம், ஊழியன் மனைவியா இருக்கலாம், ஊழியன் பிள்ளையா இருக்கலாம். உங்கள் ஊழியத்தில் உங்கள் வாழ்க்கை தேவன் பிரியமா இருக்கிறாரா? உங்களுடைய சொல், உங்களுடைய செயல், உங்களுடைய ஊழியம், நீங்க எவ்வளவு ஜெபம் பண்றீங்க? தட்ஸ் குட். ஆர்டர் நடத்துறீங்க, கோயில்ல இருக்கிறீங்க, இசைக்கறி வாசிக்கிறீங்க, யூ ஆர் டூயிங் மெனி திங்ஸ் அட் சர்ச். சபையில அநேக வேலைகளை செய்ய நல்லதுதான். ஒரு கேள்வி, ஊழியன் பிரியப்படுகிறாரா என்பது முக்கியம் அல்ல, என்னை படைத்தவர் பிரியப்படுகிறாரா, என்னை அழைத்தவர் பிரியப்படுகிறாரா என்பதுதான் கேள்வி. என்னை கேட்டுக்கொண்டு வந்தது பிள்ளையே, வாட் இஸ் யுவர் ஸ்டேட்டஸ்? உன் நிலை என்ன? தேவன் உன் வாழ்க்கையிலே பிரியப்படுகிறாரா? அனுடகத்துல பேசுகிறேன். என்னைய நான் கேட்டுக்கொண்டு கேள்வி, கேன் காட் ப்ளீஸ் இன் மை மினிஸ்ட்ரி? என் ஊழியத்தில் தேவன் பிரியமா இருக்கிறாரா? என் பிரசன்னத்துல தேவன் பிரியமா இருக்கிறாரா? என் ஆராதனை தேவன் பிரியமா இருக்கிறாரா? என்னுடைய தொடர்புகளிலே, மக்களோடு நான் இருக்கிற தொடர்புகளிலே பிரியமா? நீங்க பண்றதெல்லாம் யூ திங்க் யூ ஆர் ரைட். நீங்க எல்லாருக்கும் இருக்கிற ஒரு ஆவி என்னவென்றால், நான் சரி, அடுத்தவர் தவறு இல்லை. சற்று ஆராய்ந்து பாருங்கள். எனவேதான் திருமணம் அடிக்கடி சொல்கிறது, உங்களையே உய்த்து ஆராய்ந்து சோதித்து அறியுங்கள். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்து அறிந்து. நம்முடைய பிள்ளையே, உலகம் என்ன சொல்லுகிறது முக்கியம் அல்ல. உங்களை குறித்து 1000 பேசுவார்கள், அது இயல்பு. யாரை பற்றி இந்த உலகம் பேசவில்லை, எல்லாரையும் பற்றி பேசுகிறது. அதற்கேற்ற போல இன்றைக்கு ஊடகங்கள் யாரை வேண்டுமானாலும் பேசலாம், எப்படி வேணுமானாலும் பேசலாம், எது வேண்டுமானாலும் பேசலாம். இந்த தொலைக்காட்சியில் வருகிற பாதி செய்திகள் பொய் என்று எல்லாருமே சொல்லுகிறார்கள். இந்த ஊடகங்களுக்கு எல்லாமே உண்மை அல்ல. காசு கொடுக்குறாங்க, ஏதோ செய்யறாங்க. அப்படி அல்ல என்பது பிள்ளைகளே. உலகத்தினுடைய வார்த்தைகள் உண்மை அல்ல, கர்த்தருடைய வார்த்தைகள் தான் உண்மை. உலகம் சொல்லும், அதெல்லாம் கேட்ட வாழ்க்கையில வாழவே முடியாது. நான் சொல்ல வந்த வார்த்தை, எல்லாரும் அந்த வசனம் போட்டது, எல்லாரும் மனம் திரும்பினார்கள், மேகத்துக்கு கீழாக இருந்தார்கள், சமுத்திரத்தின் வழியா நடந்து போனார்கள், ஞான போதனத்தை பானம் பண்ணினார்கள். எல்லாம் நடந்தது, ஆனால் தேவன் அவர்களை பிரியமா இல்லை. என்னை கேட்டுக்கொண்டு அமுதிய பிள்ளையே, இதோட ஒருபடி மேல கூட இருக்கலாம், ஊழியம் செய்யலாம். You may be a well-known person in the church. சபையில நீங்கள் அறியப்படத்தக்க ஒரு மனிதராக இருக்கலாம். You may be in the front line. ஊழியத்தின் முன்னணியில் இருக்கலாம். ஆனா ஒரு கேள்வி, உங்கள் வாழ்க்கை தேவனுக்கு பிரியமா இருக்கிறதா? உங்கள் செயல் தேவனுக்கு பிரியமா, உங்கள் பாட்டு பிரியமா இருக்கலாம், உங்கள் ஜெபம் ஜனங்களுக்கு பிரியமா இருக்கலாம், உங்கள் செய்தி ஜனங்களுக்கு பிரியமா இருக்கலாம். ஆனா தேவனுக்கு பிரியமா இருக்கிறதா? என் செய்தி உங்களுக்கு பிரியமா இருக்கலாம், நல்லதுதான். நிறைய வித்தியாசமான நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போடுற ஆட்களையும் இதை பார்க்கிறேன். அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் ஒன்று தெரியும், என் செய்தி, என்னுடைய வார்த்தை தேவனுக்கு பிரியமா இருக்க வேண்டும். வாட் யூ மஸ்ட் நோ. முதலாவது சொன்னேன், உங்களுக்கு என்று ஒரு பலனை வைத்திருக்கிறார், அறியாதற்கு எனக்கு மனதில்லை. இரண்டாவது, உடைய வாழ்க்கை, ரட்சிப்பு, ஞானஸ்நானம், அபிஷேகம் எல்லாம் சிறப்புத்தான். ஆனாலும் நீ அறிந்து கொள்ள வேண்டும், தேவன் அவர்களை அநேகரில் பிரியமா இல்லை. மூன்றாவது, எவர்களை அறிய வேண்டும்? 1 Corinthians 12 இந்த வார்த்தை சொல்கிறது, அன்றியும் அதுல 1 Corinthians 10 இப்படி இருக்க என்ற வார்த்தை. therefore, அப்படியானால் நீங்கள் இப்படி இருக்க கூடாது, தேவன் எதிர்பார்க்கிற அளவுக்கு நீங்கள் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இந்த மூன்றாவது குறிப்பு 1 Corinthians 12:1.
இப்படி சொல்வது, அன்பின் சகோதரரே, நீங்கள் ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை. 3வது தேவன் சொல்லுகிறார். எதை அறிந்து கொள்ள வேண்டும்? 3வது குறிப்பு, ஆவிக்குரிய வரங்கள். இன்றைக்கு மக்களுக்கு அந்த வாஞ்சை இருக்கிறதா என்பது மிகப்பெரிய கேள்வி. வரங்களை பெற வேண்டும், தேவனுக்கு பயன்பட வேண்டும். எத்தனையோ வரங்கள் இருக்கிறது. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்துல எத்தனையோ வரங்கள். அதுக்காக ஜெபிக்கிறது கூட இல்லை. இந்த வரத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே, எனக்கு இந்த வரத்தை தாங்க, எனக்கு திரும்ப வரத்தை தாங்க, சுகமாக்க வரத்தை தாங்க, பாடுகிற வரத்தை தாங்க. There are so many gifts in the Bible. வசனத்தை படிக்கிறேன். நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை. வசனம் எப்படி சொல்லுகிறது? 1 கொரிந்தியர் 12:2. அஞ்ஞானிகளா இருந்த போது ஏவப்பட்டபடியே ஊமையான விக்கிரகங்களிடத்திலே மனதை செலுத்தினீர்களே, உங்களுக்கு தெரியும். ஆனால் தேவன் சொல்லுகிற வார்த்தை, ஏராளமான வரங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். வரங்களையும் கிருபைகளையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆனால் இன்றைக்கு அநேகருக்கு அந்த வரங்களின் மேல் ஆசை இல்லை. நினைக்கிறாங்கன்னா, அவருக்கு தான் சொந்தம், இவருக்கு தான் சொந்தம், இவருக்கு தான் சொந்தம். என்னுடைய மிகுந்த பாரம். இந்த செய்தி கேட்கும் போதே நீங்களும் ஜெபியுங்கள். அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. 6ஆம் வசனம், ஞானத்தை போதிக்கும் வரம், அறிவு உணர்த்தும் வரம், 2வது விசுவாசத்தின் வரம், ஆவியினாலே குணமாக்கும் வரம், அற்புதங்கள் செய்யும் வரம், தீர்க்கதரிசனம் உரைக்கிற வரம், ஆவிகளை பகுத்தறிகிற வரம், பற்பல பாஷைகளை பேசுகிற வரம், பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுகிற வரம். கவனிங்கள், இத்தனை வரங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். நாங்க சோர்ந்து போவதில்லை, இயேசு நீங்க இருக்கையில. நாங்க சோர்ந்து, மறுபடியும் பாடுவோம், இயேசு நீங்க இருக்கையில. நாங்க சோர்ந்து, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே ஆராதிக்கிறவர்கள், இயேசு எல்லாமே. ஆமென். இயேசு நீங்க இருக்கையில நாங்க, ஹல்லேலூயா, இயேசுயா. சமாதான காரணர் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க. சமாதான காரணர் நீங்க தானே. கை தட்டி பாடலாம். இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து, இயேசு நீங்க, ஹல்லேலூயா. அதிசய தேவன் நீங்க தானே, ஆலோசனை கர்த்தர் நீங்க தான். அதிசய தேவன், ஆலோசனை கர்த்தர், இயேசு நீங்க இருக்கையில. ஆவியில உணர்ந்து, இயேசு என் கூட இருக்கிறார், எனக்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். இயேசு நீங்க இருக்கை. ஆமென். மாதரா சந்தலரா, இயேசு நீங்க இருக்கையில. தாயும் தகப்பனும் நீங்க தானே, தாங்கும் சுமை தாங்கி. ஓ, தாயும் தகப்பனும் தாங்கும், இயேசு நீங்க இருக்கையில. ஆமென். நாங்க சோர்ந்து, இருளிக்கும் வெளிச்சம் நீங்க தானே, ரட்சிப்பின் தேவன். ஓ, இருளிக்கும் வெளிச்சம். ஆமென். இன்னொரு முறை சொல்லுங்க, இருளிக்கும் வெளிச்சம். எல்லா இருளை நீக்கிற வெளிச்சமே. கை தட்டி சொல்லுங்க, இருளிக்கும் வெளிச்சம் நீங்க தான். நம்புகிறோம், நீங்க தானே. இயேசு நீங்க உணர்ந்து, என் கூட ஆண்டவர் இருக்கிறார், சோர்ந்து போக மாட்டோம். ஹல்லேலூயா.
அப்படியே கண்களை மூடி தேவனுடைய வல்லமை உங்களை நிரப்பி கொண்டிருக்கிற இந்த வரிகளை உணர்ந்து, எனக்கு நீங்க இருக்கிறீங்க, எனக்கு போதும், கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறதுனால நான் அசைக்கப்படுவதில்லை, இயேசு எனக்குள்ள இருக்கிறதுனால, இயேசு உலகத்தை ஜெயித்தது போல நாங்களும் உலகத்தை ஜெயிப்போம். கிறிஸ்து எனக்குள்ளே ஜெயமாய் இருக்கிறார். ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேங்க்யூ அப்பா. ஓரா மாகரலரா ஏ மகரலரா சக்ரதலா துரா மஹா அல்ட்ரலா தரலா. எனக்கு அழகெல்லாம் நீங்க தானே, எனது ஆசையெல்லாம் பாடுவோம், எனது அழகெல்லாம் எனது. இயேசு நீங்க இருக்க நாங்க சோர்ந்து போக மாட்டோம், நாங்க சோர்ந்தே போக மாட்டோம். கர்த்தர் எனக்கு துணையாளராக இருக்கிறார். எங்கள் கண்கள் உமையை நோக்கி பார்க்கிறது. கண்கள் உமையை நோக்கி பார்க்கிறது. எங்கள் கண்கள் உமையை நோக்கி பார்க்கிறது. இயேசு நீங்க இருக்கையில விடுதலையோடு ஆவில நிறைந்து அந்நிய பாஷையில பேசுகிறவங்க பேசலாம், விடுதலையா ஆராதிக்கலாம். ராகாபாரா சேக்ராபாலா. ஓஹோ இயேசு நீங்க இருக்கையில். ஆமென். அதிசய தேவன் நீங்க தானே, ஆலோசனை கர்த்தர். அறிக்கை செய்ய, எனக்கு அதிசயம், எனக்கு அற்புதம் செய்கிறவர் நீங்க தான். ஓரா காலமாக சொல்லுங்க, அதிசய தேவன். ஆமென். இந்த வரிகளை உணர்ந்து அதிசயங்களை செய்கிறவர், அவர் அற்புதங்களை செய்கிறவர். இப்பொழுது அற்புதங்கள் நடப்பதாக. ஓ அதிசய தேவன், உம்மை உயர்த்துகிறோம். இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து. ஆமென். சமாதான காரணர் நீங்க தானே, சர்வ வல்லவரும். அன்பானவர்களே, நீங்கள் திரையிலே திறந்த வாசல் துதியொலி கீதங்கள் என்ற ஒரு பாடல் புஸ்தகத்தை நீங்கள் பார்க்கலாம். ஏறக்குறைய ஒரு 773 பாடல்கள், புதிய பாடல்கள், பழைய பாடல் இருக்கிறது. சபையிலே பாடி கர்த்தரை ஆராதிக்க இந்த புஸ்தகத்தை வெளியிட்டிருக்கிறோம். இது ஊழியர்களுக்காக, சபைகளுக்காக நாங்கள் அதை குறைந்த விலையிலே கொடுக்கிறோம். இந்த பாடல் உங்களுக்கு தேவையானால் நீங்கள் எங்களோடு கூட தொடர்பு கொள்ள முடியும். இந்த கீழ்காணும் இந்த தொலைபேசிகளை எங்கள் தொடர்பு கொள்ளலாம். கூகுள் பே, அதில் எங்கள் பணம் அனுப்பலாம். ஊழியர்களுக்கு அதில் சலுகைகள் உண்டு. நீங்கள் மொத்தமாக வாங்கும்போது அதை நாங்கள் உங்களுக்கு சலுகை செய்வோம். நீங்கள் பாடி கர்த்தரை மையப்படுத்த அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இது ஏறக்குறைய ஒரு 50,000 பிரதிகள் வரைக்கும் வெளியிட்டிருக்கிறோம். திறந்த வாசல் துதியொலி கீதங்கள். தமிழ் பேசுகிற பல இடங்களிலே இந்த பாடல் பாடப்படுகிறது. பழைய புதிய பாடல்கள் எல்லாவற்றையும் தொகுத்து வெளியிட்டிருக்கிறோம். பாடி பரமனை மையப்படுத்துங்கள். காட் பிளஸ் யூ. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எங்கள் விலாசம் போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 04443183330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.